ஓம் சாந்தி. ஓம் வணக்கம் சாந்தி. திதி. வணக்கம். உங்களை நேரடியா காண்றதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதம். இவ்வளவு காலம் நாங்கள் ஜூம் மூலமாக பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப ஜானகி திதிய நேரடியாக பார்க்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம். நீண்ட காலத்துக்கு பிறகு, அதுவும் இந்த இந்த கல்பத்துல நேரடியா பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் இங்கேயும் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. திதி, உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் ஒரு ஏனென்றால் இந்த காலகட்டத்துல பிகே ஃபேமிலியா நாங்க இருந்து கொண்டு நாங்க சிலதுகளை எங்களுடைய சமாளிக்க கூடியதா இருக்குது. சில பேருக்கு ஞானம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா எப்படி இப்ப நாம ஞானம் கிடைச்சபடியா எங்களுக்கு அது புரியுது. சிலதுகளை நாங்க சமாளிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறது கொஞ்சம் முந்தைய காலகட்டத்தை விட இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்களே எந்த விதத்துல இப்ப நான் உங்களை பாக்குறேன். நீங்க இங்க இவ்வளவு காலம் இந்த ஒரு மொழியே தெரியாத ஒரு நாட்டுல இருந்தாலும் அவங்களோட அரவணைப்பு எல்லாரையும் ரொம்ப இலகுவாக கொண்டு சென்றிருக்கிறீங்க. இப்படி அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டியும் வணக்கம். எப்படி இந்த ஞானம் மற்றவங்களுக்கு சொல்லி தர்றது, எப்படி இந்த ஞானத்துல அவங்கள கூட்டிட்டு வர்றது, பிறகு எப்படி ஒரு ஞானத்துல நிரந்தரமா அவங்கள வச்சிருக்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி உண்டாக்குறதுன்னா அது ஒரு எளிசான ஒரு காரியம் கிடையாது. நிச்சயமாக நீண்ட காலம் எடுக்கும். இங்கே நான் 31 வருஷமா இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து தொடங்கினேன். ஆரம்பத்துல யாருமே இல்லை. முதல் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் டீ காஃபி எல்லாம் போட்டு தர்றது, இன்னும் நீண்ட காலம் இருந்தா சமைச்சியும் தர்றது, என்ன பல மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி வரமாட்டாங்க. அப்படியும் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்ச உடனே 5-6 பேர் வருவாங்க. அவங்களும் நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். காரணம், ஒரு ஆன்மீக பாடம்னா நீண்ட காலம் எடுக்கும். இது என்ன, இது உண்மையா, செய்து பார்ப்போம், நமக்கு வருமா இல்லையா, பிறகு நம்ம கலாச்சாரத்துல இது அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா இல்லையா, பல மாதிரி கேள்விகள் அவங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அப்ப கொஞ்சம் நாள் எடுக்கும். பொறுமை நிச்சயமா தேவை. நல்லது. இந்த பொறுமைன்றதை பற்றி நீங்க இப்ப சொல்லி இருந்தீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல சரியான சென்சிட்டிவா இருக்கிறாங்க. பொறுமை கொஞ்சம் கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. அது பிகே இருந்தாலும் கஷ்டமா இருக்கு சில பேருக்கு இப்ப வரவங்களுக்கு. இப்ப இந்த பொறுமையால நாம் எதை சாதிக்கலாம் திதி, என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தும் எதுவுமே நம்ப முடியாது. அவங்க செய்வாங்க, நீண்ட காலம் இருக்காங்க, அவங்களுக்கு ஞானம் தெரியும், நிச்சயமா உதவி செய்வாங்கன்னு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கறது முடியாது, சொல்ல முடியாது. திடீர்னு வருவாங்க, போவாங்க, நீண்ட காலம் இருப்பாங்க, திடீர்னு விட்டுட்டு போவாங்க. பிறகு அவங்க உண்மையா நம்ம கூட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தெரியும், இவங்கெல்லாம் நம்ம பக்கத்திலேயே இருந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு விடுதலை, ஒரு சொல்யூஷன் தேடுறாங்கன்னு தெரியும். சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கேயும் பிரச்சனை இருக்கா, இங்கேயும் கஷ்டங்கள் இருக்கான்னு அவங்க போயிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. இவங்க டீச்சரா இருக்காங்க, இவங்க உதாரணமா இருக்காங்க, இவங்களுக்கு கோபம் வரக்கூடாது, இவங்களுக்கு வேற எந்த விகாரங்கள் இருக்கக்கூடாது, இவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும், அது வேற எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிற பொழுது நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்க பெரிய ஒரு குடும்பம் இருக்குன்னு, அது உண்மைதான். ஆனா அந்த ஒரு பெரிய குடும்பத்துல எத்தனை பேரு உண்மையாகவே இதுலயே நிரந்தரமா இருப்பாங்க நீங்க என்ன கேட்டால்
ம். நான் சொல்லி ஒரு 5% தான். ஓ 5%. ம். அதுல ஒரு 50% ஒரு மாதிரி ஒத்துழைப்பு நிச்சயமா நெஞ்சார கொடுப்பாங்க. இன்னும் ஒரு மிச்சம் அவங்க வந்து பாக்குறாங்க எங்க எனக்கு என்ன கிடைக்கும், இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், என்ன ம். ம். படிக்கலாம், ம். இந்த படிப்பு நான் அங்கே சொல்லி கொடுத்தா எனக்கு ஒரு சம்பாதிக்க முடியுமா, அப்படியும் இருக்காங்க. இந்த மாதிரி பல மாதிரி எண்ணங்களோட வர்ற பொழுது நம்ம வந்து எதுதான் எதிர்பார்க்க முடியும்? ஆமா ஆமா. கடவுளை தவிர வேற ம். யாரையும் ம். நம்ம கைப்பிடிக்க முடியாது. ம். ம். ஆனா இந்த ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சு கொண்டால் ம். அந்த தைரியம் எப்பவுமே இருக்கும். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க பாலிக்கு வந்திருக்கீங்க, உங்க அபிப்பிராயம் என்ன? கொஞ்சம் கடை பக்கம் போயிருந்தீங்க, கொஞ்சம் ஒரு 2 இடம் பார்த்தீங்க, ம். உங்க அபிப்பிராயம் என்ன? இந்த நாட்டுல மக்கள் வந்து கொஞ்சம் புன்சிரிப்போடு இருக்கிறாங்க. அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாதா இருந்தது. இப்ப வெளிநாடு, இப்ப ஐரோப்பாவை பொறுத்த முறையில ம், அது வித்தியாசம். ஏனென்றா ம், அது வந்து பெரிய ஒரு நாடு. ம், அந்த நாட்டுல எல்லா வசதிகளும் இருக்கு. ம். இங்க வசதிகள் சிலதுகள் குறைவா குறைவா. இருக்குது. ம், அங்க இங்க தராதரம் வந்து குறைவா இருந்தாலும் ம், இந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய ஸ்மைல் ஃபேஸ், ம். பாபா சொல்ற மாதிரி எல்லாருலயுமே அந்த ஒரு சிரிப்பு ஆமா. அது இருக்குது. ம், ஆனா அவங்க எல்லாருமே இந்த ஒரு தேடுதல்ல இருக்கிறாங்கன்றது எனக்கு படுது. அவங்களுக்கு ம், பயபக்தியோட இருக்கிறாங்க. ம். எல்லாருக்குமே ஆமா. பக்தி இருக்குது. ம், ஆனா தராதரம் கொஞ்சம் இதுகள் பொருளாதாரம் எல்லாம் குறைவாக இருக்கு. ம், அதை பார்க்கக்கூடியதா இருந்தது. ம். அதுக்காண்டி நான் போனது நின்று எனக்கு தோணிச்சது. நேற்று நான் போக மாட்டேன்னுச்சுன்னா அதை பார்க்கும் பொழுது அந்த பெரிய நாடு, அந்த பெரிய கடைகள் இதெல்லாம் ஒரு சின்னதா தான் தெரியுது எனக்கு. இங்க எல்லாம் சின்ன கடைகள் தான். ஆமா. ஆமாம். இங்க இருக்கிற குடும்பம் எப்படி, அங்க இருக்கிற குடும்பம் எப்படி? குடும்பம் அங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்கட நாடு வேற, ஏசியன் கண்ட்ரி வேற, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு வித்தியாசம். ம். ஐரோப்பா பொறுத்த மட்டில ஒரு ஒரு டென்ஷன் ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஓ, ஆமா. ஒரு அங்கே. ஆமா. ம், எப்பவுமே ஒரு ஒரு தேடுதல் இருக்குது. ம், ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி எல்லா வசதி இருந்துமே ம். இந்த ஸ்மைல் ஃபேஸ் அங்க இல்லாம இருக்கு. ஓ, எல்லார பார்த்தாலும் ம். சொல்லுவாங்க அந்த ஹிட்லர்ன்ற காலத்துக்கு அந்த இதுக்கு ஆமா. பிறகு ம், அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ம், உங்களுக்கு தெரியுமா டெரி, 85% வந்து உலகத்திலேயே மன அழுத்தத்துல ஸ்ட்ரெஸ் ம். இதுல இருக்கிற நாடு வந்து அப்படியா? ஜெர்மனி. ம். ஜெர்மனி. அப்படியா? ஆமா. ம். மெயினா வந்து இப்ப அதை நம்ம மறக்கணும்னா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம். ம், அவங்க சில வயது போனவங்க மெடிடேஷனுக்கு மட்டும் வருவாங்க. ம், அந்த மெடிடேஷனுக்கு வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, ம். நீ வந்து ஜெர்மனிக்காண்டி மெடிடேஷன் பண்ணணுவா, எங்களுக்கு அந்த எனர்ஜி வேணும் என்று ம். சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. ம், ஏன்னா நாம ஒரு நாடு கடந்து இன்னொரு நாட்டுல இருக்கிறோம். ம், அப்ப நீங்க இந்த நாடு கடந்து இந்த நாட்டுக்கு நாம ம், முக்கியத்துவம் கொடுக்கணும். ம், நாம பாரதவாசியா இருந்தாலோ ம், சொல்லுங்கடா இருந்தாலுமோ ம். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது? இப்போ நீங்க நம்ம ஊரை பார்க்க பொழுது ம். பார்க்கிற பொழுது இவங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன் கிடையாது. ஆ. அவங்க ஊர்ல இருக்காங்க, அவங்க பாஷை பேசுறாங்க, அவங்க கலாச்சாரத்தை அவங்க ம். உண்டாக்குறாங்க, அவங்க வீட்டிலேயே இருக்காங்க. ம். இந்த டென்ஷன் கிடையாது. ம். ஆனா ஒரு மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் அவங்க கிட்ட இல்ல. இது நான் நிறைய ஆமா, படிக்கணும், ஆமா, ஆமா. நல்லா படிக்கணும், ம். முன்னேறணும், ம். அந்த ஒரு ஆர்வம் கொஞ்சம் குறைவு. ம். காரணம் ம். மற்ற எல்லாமே அவங்களுக்கு வசதி இருக்கிற பொழுது, ஓ. குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ம். உத்தியோகம் இருக்கு, அவங்க வீட்லயும் அவங்க இருக்காங்க, அவங்க ம். பாஷை, அவங்க மொழி, அவங்க ஊரு. ம். ம். அப்போ அந்த சீரியஸ்னஸ் என்ன சொல்றது கொஞ்சம் குறைவு. ம். 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 அந்த வித்தியாசம் இருக்கு. ம். ம். இன்னொரு வித்தியாசம் என்னதுன்னா, அவங்க வந்து வெளியூருக்கு அவ்வளவு போறது ஆ. கிடையாது. ஆ. இங்கேயே இருந்து அவங்க ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அப்படி அவங்க பாக்குற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ம். நான் மற்றவங்களுக்கு மேல நான் முன்னேறி இருக்கேன்னு. ஆ. ஆ. ஆனா நம்ம வெளியூர்ல பார்த்தால் ம். எத்தனை பெரிய பெரிய யோகிங்கள் இருக்காங்க, ஆ. அவங்க போல நானும் ஆ. வரலான்னு அந்த ஒரு அந்த எண்ணம் ஒரு அவங்களுக்கு ஆ. கிடையாது. ஆமா. அப்படி. ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. ஆமா. கள்ளங்கபடம். கொஞ்சம் கிடைச்சாவே அவங்களுக்கு கொஞ்சம் போதுமண்டு. போதும். நான் பாக்குறேன் எல்லாரும் புன்சிரிப்போட ஆனா இங்க நல்லா ஆ. பாடுவாங்க, ஆமா, ஆடுவாங்க. ஆமா. பிறகு நல்ல ஒத்துழைப்பு ம். கொடுக்கறாங்க. ம். கொஞ்சம் சொன்ன பேச்சு நல்ல ம். மரியாதையா ம். இருக்காங்க. அதெல்லாம் இங்க ரொம்ப இருக்கு. ம். அதே எனக்கு ஒரு ஆமா. பரமானந்தம்.
அவங்கள்ட்ட அது பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது, அதை இருக்கு. பார்க்கக்கூடியதா இருக்குது. ம். ஆமா ஆமா. இப்ப அந்த காலகட்டத்துல ஜெர்மன்ல ஆரம்பத்துல வரைக்குல ஒரு 80க்கு முன்னமே 1980க்கு ம். முன்னமே வந்திருந்தாங்க. ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 45 இயர்ஸா ஞானத்துல இருக்கிறாங்க. ம். கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டவங்க நீங்க சொன்ன மாதிரி. ம். பிறகு வாரவங்க ஏன் இப்ப வாரவங்களுக்கு சில பேர் நல்லா முயற்சி செய்யறாங்க, ம். சில பேர் வந்து அந்த முயற்சி எஃபெக்ட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எனக்கு ம். என்ன நினைக்கிறீங்க? ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நமக்கு ஒரு குறிக்கோள்னு இருக்கு பாருங்க, நோக்கம் குறிக்கோள்னு இருக்கு. அது இல்லாம இருந்தா நீங்க எது செய்தாலும் அவங்கள ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். நானும் முன்னேற போறேன், நானும் படிக்க போறேன், ம், எனக்கும் ம், தெரியணும். ம். இதுல உண்மைன்னு சொன்னா என்ன உண்மை இருக்குன்னு அந்த ஆர்வம் இல்லாம இருந்தா எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தர முடியும்? ஆமா. ஆகவே அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு வேணும்னு அந்த ஒரு நிச்சய புத்தி வேணும். ம், அது ம். இல்லாம இருந்தா முடியாது. ஆமா. ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இங்க நல்ல இடம், உலகத்திலேயே நிறைய சென்டர்ஸ் இருக்கு, என்னதான் சொல்லி தர்றாங்கன்னு பாப்பான்னு வர்றாங்க. பிறகு அவங்க கேட்ட உடனே இது என்ன சாதாரணம், அமைதியா இருக்கணும், இது ம், என்ன பெரிய ம், விஷயமான்னு ம், ம். உண்மையா பார்க்க போனால் அவங்களுக்கு அமைதி என்னன்னு கூட தெரியாது. தெரியாது. ஆமா. மன அமைதி, ம், மன சந்தோஷம், மன திருப்தி, ம், மன ஒரு பிராப்தி, இது ம், என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ம். ஆகவே என்ன தேடணும், எப்படி தேடணும் தெரியாம இருக்கிற பொழுது அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு ம். சொல்றதுல ஆமா. என்ன பிரயோஜனம்? அது சரியா. ஆமா. இது அவங்கண்ட பாக்கியம் என்று சொல்லலாமா, அல்லது அவங்களுக்கு அந்த நாடகத்துல நிச்சயமா அவங்க பாக்கியம் கிடையாது. ஓகே. நிச்சயமா கிடையாது. ஆ. ஆனா இப்ப பாபா நமக்கு இறைவனே வந்து சொல்லி தர்ற ம், பொழுது ம், அவரு சொல்றாரு, ம், எனக்கு நான் தான் சர்வ சக்திமான், ம், எனக்கு எல்லாமே இருக்கு. ம், ம், காரணம் என்ன, நான் எப்பவுமே ஆத்ம உணர்வுல ம், இருப்பேன். ம், நீங்களும் அப்படி வர முடியும், ம், ம், என் போல நிரப்பி நிறைஞ்சு இருக்க முடியும். ம். ஆனா ஒரு கட்டளை, ஒரு சிக்னல், ஆமா. நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கணும்னு. ம், ம். நம்ம சவாலே அதுலதான் இருக்கு. ஆமா, ஆமா. ஆகவே ஆத்ம உணர்வுல இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும். ம், பௌதீக விஷயத்திலயும் கிடைக்கும், ம், பிறகு இந்த ஸ்தூல விஷயத்துல எல்லாம் வர்றோம். ம், யாருக்கு ஆத்ம திருப்தி இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி ம். வர்றோம். இந்த ஆத்ம உணர்வு என்று சொன்னீங்க தீதி. இந்த ஆத்ம உணர்வுக்கு சில பேருக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உம். அவங்களுக்கு ஆத்ம உணர்வுண்டாலே என்னன்னு தெரியறதுன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ உங்களை கேட்கணும் சிஸ்டர் பவித்ரா, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொருள் நமக்கு வேணும்னா அது எலிசாக கிடைக்குமா? அது நிச்சயமாக நிறைய முயற்சி செய்யணும். ஆனா அவங்க வந்து பார்க்கலாம், இத்தனை பேரு அவங்க ம், மதுபனுக்கு ம், போனா ம், பார்க்கலாம், இத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்கள பார்த்தாவே ம், தெரியறது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, ம், எனக்கும் வேணும்னு அந்த ஆர்வம் இருந்தா அவங்களும் முயற்சி செய்வாங்க. ம், ஆனா சில பேர் பார்த்தாலும் ம். அவங்களுக்கு உணர மாட்டேன்னுறது. ஆமா. அவங்க நினைக்கிறாங்க என் போலதான் அவங்களும் இருக்காங்க, ம். நானும் யோகி அவங்களும் யோகி, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இந்த ஸ்தூல கண்கள் மூலமா பார்த்தால் ம். ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஆமா. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு சுய மரியாதை, ம், சுய நம்பிக்கை, ம், இறை ஒரு பக்தி, இறைவனோட பக்தி, அதெல்லாம் இருக்கிற பொழுது ம், அவங்கள நம்ம வேற கண்கள் மூலமா தான் பார்ப்போம், ம், மூன்றாவது கண் மூலமா பார்ப்போம். அப்ப நம்ம நினைப்போம் அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா ம், இருக்காங்க, ம், ம், எவ்வளவு சுய நம்பிக்கை இருக்கு, ம், எவ்வளவு அவங்க வந்து ஆடாம அசையாம இருக்காங்க, எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க சமாளிக்கிறாங்க. ம், வா, ம். இதான் ஆன்மீக ஒரு பொக்கிஷம் அவங்க தேடுனா கிடைக்கும். ஆமா, ஆனா ஆமா. அவங்க எது பாக்குறாங்க? ம், பௌதிக விஷயத்தை பாக்குறாங்களா, ம், ம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஆ, பாக்குறாங்களா? ம். இதுதான் நம்ம வந்து நன்றி தீதி. இப்ப நீங்க இப்ப அந்த காலகட்டத்துல நீங்க இந்த ஞானத்துக்கு வரும் பொழுது இப்ப கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல ஆமா. நினைக்கிறீங்க. அப்ப வரும் பொழுது உங்களுக்கு இந்த சில பேருக்கு இப்ப வந்து வெள்ளை ஆடை வெள்ளை உடுப்பு போடுறது ஒயிட் கலர் அதுலயும் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த நேரம் ஒயிட் கலர் அந்த உடுப்பெல்லாம் போட்டு அப்படி எல்லாம் கட்டாயம் இருந்ததா, அல்லது நீங்க வரும் பொழுது நீங்கள் அந்த உங்களுக்கு இலகுவாக இருந்ததா இந்த உம். ஞானத்துக்கு வரைக்கல? அப்ப சொன்னைக்கு அது புதாக்களுக்கு இப்போ மோட்டிவேஷனா இருக்கு. நான் வர்ற நேரம் அவங்க டாடி மாருங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் கூட
பேசுனா கூட ஏன் பேசணும், ஏன் அவங்கள பார்த்து பேசுற, ஏன் உங்க கண் அங்க போறது, ஏன் இங்க நிக்கிற, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் நம்ம கடைக்கு போனா யாரையாவது ஒரு பிரதரோட பேசுனா அவங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிடும். நீ கடைக்கு போன அந்த பிரதரோட பேசுன, அதுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, அது வரை கேட்பாங்க. அப்ப சாப்பிடுற போது தனித்தனியா நம்ம உட்காரணும். பிரதர்ஸ்க்கு வேற மேசை, நமக்கு வேற மேசை, வெள்ளைதான் உடுத்தணும். அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாம இருந்தா அவங்க கேட்டு அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்மள திருத்துவாங்க. செய்யாத, போகாத, பேசாத, பார்க்காத, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் சொன்னா அவங்க ஓடிடுவாங்க. சொன்னா ஓடிடுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணாலே என்ன அவங்க என்ன ஞானத்துல இருக்கிறாங்க, கோபப்படுறாங்க வருது. அது மட்டும் கிடையாது, இந்த பண விஷயத்துலயோ உனக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு பேங்க்ல வச்சிருக்க, என்ன உனக்கு செலவு, என்ன பொறுப்பு, மிச்சம் என்ன செய்ய போற, பாபாக்கு எப்ப கொடுக்க போற, என்ன இதுன்னு அவங்க நேராவே கேட்டுடுவாங்க. ஆனா இப்போ நம்ம பயம் எனக்கு. உங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு பணம்னு சொல்றது கூட கேட்க முடியாது. அப்ப இப்ப இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப காலம் மாறிக்கிட்டே இருக்கு. மனிதர்களும் இப்போ அவங்களுக்கு பல மாதிரி ஹாபிஸ் இருக்கு. அவங்க ரேடியோ கேட்கலாம், ஹெட்போன் படிக்கலாம், லேப்டாப் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. வேற மாதிரி வழியில போக அவங்களுக்கு இருக்கு. அவ இங்கதான் வரணும்னு கிடையாது. ஆனா நான் வர்ற நேரம் டெலிபோனே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்துல நான் வர்ற பொழுது நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இப்போ ஹாபின்னு சொல்றது நிறைய பேருக்கு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வர்றது கூட அவ்வளவு ஒரு ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்க அந்த கம்ப்யூட்டரை நம்புறாங்க, ஹேண்ட்போனை நம்புறாங்க, அங்க இருக்கிற ஒரு செய்தி எல்லாம் கேட்கறாங்க. அதுலயே அவங்க ஒரே குஷியா இருக்காங்க. ஆமா. இப்ப இப்பவும் இந்த சில பேர்கிட்ட கேள்வி இருக்குன்னுடா, இப்ப புதுசா வாரவைக்கு இப்ப சிவபாபா ஓகே புள்ளியா இருக்கிறாரு, ஓரளவு ஏத்துக்கணும், ஏன் பிரம்ம பாபா படம் வைக்கணும், ஏன் நீங்க பிரம்ம பாபா மனுஷர் நானேன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அவங்களோட ஆரம்பத்துல? நிறைய இருந்தது. அப்ப நான் சொல்றது, நீங்க தான் கேட்கறீங்க, நான் தியானம் பண்ற போது என் கண்கள் எதை பார்க்கணும்னு கேட்கறீங்க. நான் தியானம் பண்ற பொழுது ஏன் கண்கள் திறந்து தியானம் செய்யணும், இந்த முகத்தை பாருங்க, கண்கள் திறந்த மாதிரி இருக்கு, தியானம் செய்யறாரு பாருங்க, அவரோட முகத்தை, அவர் தியானம் செய்யறாரு, உங்களை பாக்குறாரு நீங்க நினைக்காதீங்க. இப்படிதான் தியானம் செய்யணும். ஒரே ரிலாக்ஸா சந்தோஷமா, எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ அவர் பகவான் கிட்ட போறது, ஒரே ரிலாக்ஸா இருக்காரு பாருங்க, நீங்களும் அப்படிதான் மெடிடேஷன் செய்யணும். இது ஒரு உதாரணம் அப்படி சொல்றது. ஆனா இவங்கள நம்ம கடவுளை நம்ம ஏத்துக்கிறது இல்ல. கடவுள் சொல்றது ஒரு புள்ளி வடிவம், ஜோதிர் பிந்து சொல்றது. இப்ப புதாக்கள் கொஞ்சம் கடைசி நேரத்துல இப்ப பகவானே சொல்லிட்டு இருக்கிறார், பாபாவே சொல்றார், இப்ப கடைசி நேரம் வருவாங்க, அவங்களோட ஒரு துளிக்காண்டியே வருவாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப நாமளும் நம்மளுடைய திருப்தி, இன்றைக்கும் சொல்லியிருந்தேன், திருப்தி தான் மிக முக்கியம். நாம மாறி நம்மளுடைய முகங்கள் எல்லாம் வெளிப்படணும். அப்ப பிகேஸுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நாம என்ன எப்படி இருக்கணும்? நாமளும் வடிகட்டின மூஞ்சியோட இருந்தா எப்படி வருவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி பெருசு கிடையாது. நிறைய பேர் வரணும் அப்படி வேண்டாம். ஒரு சில பேர் உண்மையாகவே முயற்சி செய்தால் அதே பெரிய ஒரு பிராப்தி. ஆகவே கொஞ்சம் குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், பெருகிற மாதிரி செய்யணும். ஆகவே நம்ம உண்மையாகவே பாபாவோட அனுபவம் வேணும், ஆத்ம உலகத்துக்கு போயிருக்கணும். நான் ஒரு தேவரா ஒரு காலத்துல இருந்தேன், அந்த உணர்வு வரணும். பிறகு நான் எப்படி இருந்தேன், எப்படி மக்களுக்கு நான் சேவை செய்தேன், எப்படி அவங்களோட நான் கலந்து ஒன்னா இருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பழைய இந்த மெமரிஸ், ஞாபகங்கள் வந்தால் ரொம்ப நல்லது. அப்ப நமக்கு தெரியும், ஓ நான் இப்படி இருந்தேன், அப்படி இருக்க போறேன், இனிமே நான் இங்கேதான் வரணும்னு. நன்றி திதி. அடுத்ததாக இப்ப
நிறைய இடங்கள்ல இப்ப வேற வேற இடங்கள், வேற வேற மொழிகள் இப்படி எல்லாம் இருந்தும் இப்ப எல்லா இடமுமே சென்டர்ஸ் வந்து நிறைய எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ஆனா இருந்தாலும் இந்த எக்ஸிபிஷன் மூலமாக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாபாண்ட அறிமுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்த வராங்க, ஒரு இடத்த குறைவா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி கூடுதலான ஆட்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் விட்டுட்டு போறாங்க, சில பேர் வராங்க, இப்ப புதுசா வராங்க. இப்ப பழைய ஆட்கள் சில பேர் அவங்களோட சம்ஸ்காரம் மாறாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியதா இருக்குது. இப்ப புதுசா வரவங்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆயிருக்குது, என்ன பழைய ஆட்கள் மாறாம இருக்கிறாங்க, நாங்க ஏன் மாறணும், ஏன்னா இவங்களே மாறுறாங்க இல்லையான்ற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோணுது. உண்மை உண்மை. இதுக்குதான் நம்ம ஒருத்தர் பார்த்தால் நிச்சயமாக நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வர்றோம். அவங்க இத்தனை நாள் இருக்காங்க, மாறல, என்ன மட்டும் மாற சொல்றாங்க, இது சாதாரண காரியம் கிடையாதுன்னு அவங்களே அவங்களுக்கு ஆதரவு சொல்லிக்குவாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, யாரையும் பார்க்க தேவையில்லை, நீங்களே உங்களை பாருங்க. இது ஆத்மாவோட பயணம். நீங்க போற இடத்துக்கு நீங்க நல்லபடியாக போய் சேரணும்னா யாரோடையும் போட்டி போடாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்க சொந்த முயற்சியில, உங்க சுய ஒரு மரியாதையிலேயே நீங்களே முன்னேறணும்னு பாபா சொல்றாரு. அது நம்ம மறந்துட்டு நம்ம கண்கள் அங்கே எங்கே போறது, இதுல நம்ம வந்து தோத்து போயிடுறோம். அப்ப என்ன செய்யலாம்? இப்ப புதுசா வரவங்களுக்கு அவங்க என்ன முயற்சி செய்யலாம்? இப்ப நான் இன்னைக்கும் சொல்லியிருந்தாரு, 108 கிலோ வரணும்டா, நம்மளுடைய குவாலிட்டி கட்டுக்க வரனாலும் நாம நான் இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்ப உங்களுக்கு யார் மேல ஒரு நிறைய அன்பு இருக்கு? சில பேர் சொல்றாங்க குடும்பத்தின் மேல இருக்கு எனக்கு அன்பு இருக்கு, கடவுள் மேல அன்பு இருக்குன்னு. நான் சொல்றது, உங்க மேல நீங்க அன்பு செலுத்துறதுதான் மிக ஒரு முக்கியமான ஒரு அன்பு. உங்க மேல நீங்க தான் நிறைய அன்பு செலுத்தலாம். வேற யாரும் நீங்க உங்க மேல அன்பு செலுத்துற மாதிரி யாரும் செலுத்த முடியாது. உங்கள் எண்ணங்கள், உங்க பேச்சு, உங்க செயல்கள், உங்க சகவாசம், உங்க வர்றது போறது எல்லாமே உங்க கையில இருக்கு. ஆகவே நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல சகவாசமா இருக்க மாட்டீங்களா? நீங்களே உங்களுக்கு ஒரு மித்திரனா இருக்க மாட்டீங்களா? இல்லாட்டி நீங்களே உங்களுக்கு விரோதியா இருந்தா மற்றவங்களுக்கு எப்படிதான் நீங்க ஒரு மித்திரனா இருப்பீங்க, ஒரு சகோதரரா இருப்பீங்க? உங்க மேல அன்பு காட்டுனாவே கடவுள் மேல அன்பு காட்டுற மாதிரி. காரணம், நீங்க நல்ல மாதிரி இருந்தா ஆண்டவன் உங்களை படைச்சாரு, அவங்க படைப்பை பார்க்கணும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இவருக்கு எந்த ஒரு விகாரம் இல்லை, நல்ல மனிதன். ஆகவே அவரை புகழணும்னா உங்களை நீங்க கவனிங்க, நீங்க முன்னேறுங்க, உங்க மேல ஒரு அன்பு வச்சிருங்கன்னு சொல்றாரு. அன்புன்னு சொன்னீங்க. இப்ப சில வழியில சில பேருக்கு எங்களுடைய அம்மா பௌதியத்துல இருக்கிறாங்க, நான் அவங்களை எடுத்துக்கிட்டா, நீங்க அப்போது சொன்னீங்க ஒரு வசனம் உண்டு, மௌனமாக, இப்ப நான் மௌனத்துல இருக்கிறேன், நான் மௌன விரதம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் இந்த மௌனம் ஒரு மனத்தியால நான் இருக்க முடியாது, இல்லாட்டி நான் இறந்துடுவேன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாபாவே சொல்றார், கருணை காட்டுங்கோ, மற்றவர்கள் மேல அன்பு கொள்ளுங்கோண்டா. சில வகையில பார்த்தால் பிகேஸே அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கே அன்பு இல்லாம இருக்கு, எங்களுக்கே கருணை இல்லாம இருக்கு, நாம எப்படி கொடுக்கறது? இப்ப நாம எந்த முயற்சி செய்தால் இந்த அன்பை வந்து நாங்க முழுமைத்தன்மையாக கடவுள்கிட்ட எடுக்க முடியும்? மௌனத்தில் இருக்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யோகின்னு சொன்னாவே மௌனம் தான். எல்லாமே மௌனத்துல தான். பாபா சொல்றாரு சைலண்ட் பவர்ன்னு. அந்த மௌனத்துலதான் நம்ம யோகம் செய்யறோம். மௌனத்துலதான் நம்ம ஹிருதயத்தை நம்ம பாக்குறோம். இங்க என்ன இருக்கு, என்ன நினைக்கிறேன். அந்த மௌனம் இல்லாம இருந்தா நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. வெளிப்புறத்திலேயே நம்ம போய்கிட்டே இருந்தா உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. மௌனத்துல இருந்தாதான் அகநோக்கத்துல இருக்கலாம். பிறகு எனக்குள்ள என்னன்னா நான் வந்து திருத்து கொள்ளலாம், எதை நான் முன்னேற வைக்க முடியும். ஆனா அந்த சுய ஒரு பரீட்சை இல்லாம இருந்தா, சோதனை இல்லாம இருந்தா முடியாது. ஆகவே மௌனம் ரொம்ப நல்லது. சில பேருக்கு மௌனத்துல இருக்க முடியாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நீங்க பேசுங்க, நீங்களே பேசுங்க. உங்களை கண்ணாடி மண்ணுக்கு இருந்துட்டு
நீ எப்பேற்பட்ட மனிதன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் முன்னேற மாட்டேன்ற, உனக்கு என்னதான் தகராறா இருக்கு, அதை என்ன செய்தா உனக்கு நல்லபடியாக முடியும், ஏன் உனக்கு சுய நம்பிக்கை இல்லை, என்ன செய்தா உனக்கு சுய நம்பிக்கை இருக்கும், ஏன் கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்க மாட்டேன்றீங்க, ஏன் சந்தேகம், எது என்னதுன்னு உங்களே நீங்க கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் கொடுங்க. அப்ப நீங்க சொந்தமா பேசுறது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நம்ம கூட பேசுறது, ஏன் எனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கு, ஏன் நான் மாற மாட்டேன்றேன், ஏன் எனக்கு முடியாம இருக்கு, எங்க இருக்கு அந்த தகராறுன்னு நம்ம சுய சோதனை செய்யலாம். அப்ப மற்றவங்களோட பேசுறதுல ஒரு ரொம்ப பிரயாசம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா பேசிய தீர்னா ஒரு சகவாசம் வேணும்னா, ஆனா பொதுவாக நம்ம நம்ம சகவாசத்திலேயே இருக்கணும், சுய சகவாசம். இப்ப புதுசா சில பேருக்கு அவங்க சொல்றாங்க என்னன்னா, சுயம் தங்களுக்காண்டியே வாழாமல் என்ன செய்யறாங்களா, கணவன் குழந்தைகள் இதுக்காண்டியே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. உங்களை சுயத்தை நேசிக்கிறீங்களோன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, எங்களைக்காண்டியே நாங்க இதுவெல்லாம் நாளும் வாழலையே, நேசிக்கலன்றாங்க. அப்ப நோமலா பாபா சொல்றாரு, சுயத்தை நேசி, சுயத்தை நிரப்பண்ற. அதை எப்படி நீங்க? ஆமா, இப்போ நம்ம முன்னேறாம இருந்தால், நமக்கு எந்த ஒரு பொக்கிஷம் இல்லாம இருந்தா, நமக்கு அமைதி இல்லாம இருந்தா, ஞானம் இல்லாம இருந்தா, அனுபவம் இல்லாம இருந்தா, என்னதான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறது தானே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், நம்ம கிட்ட இருந்தா தானே நம்ம சொல்லலாம் தைரியமா. நம்ம கிட்டயே இல்லாம இருந்தா, மற்றவங்களுக்கே நம்ம கொடுத்துக்கிட்டே தியாகம் பண்ணிக்கிட்டே இருந்தா, கடைசியில அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது, நமக்கும் ஒண்ணும் கிடைக்காது. இப்ப உதாரணம் சொல்றேன், சில தாய்மார்கள் இருக்காங்க, பிள்ளைங்க 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 குடும்பம் குடும்பம்னு இரவும் பகலும் வேலை செய்யறாங்க. 50 வயசு ஆயிட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போறது, நிறைய நோய் நொடி இருக்கு, இறந்து போறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அம்மா நல்லா அவங்க எவ்வளவு தியாகம் செய்தாங்க, எவ்வளவு எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, எவ்வளவு அன்பு கொடுத்தாங்கன்னு. நான் சொல்றது, உங்களுக்கு அன்பு கொடுத்தாங்க, அவங்க மேல அவங்க அன்பு கொடுக்கல. உங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அவங்க மேல அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு ஓய்வும் கிடையாது, ஒரு அமைதியும் கிடையாது, கஷ்டத்திலே இருந்து கஷ்டத்திலே போனாங்க. உங்களுக்கு இஷ்டமா அந்த மாதிரி ஒரு தாயார்? கொஞ்சம் நீங்க சொல்லி இருக்கலாமே, இவ்வளவு கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் இருந்தா போதும், பொறுமையை கொஞ்சம் ஓய்வெடுங்கன்னா இது வரைக்கும் இன்னும் இருப்பாங்க. போயிட்டாங்க. ஏன்னா ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருந்தா அது பிரேக் டவுன் ஆயிடும். அதே போல இந்த உடம்பு ஒரு மெஷின் தான், ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதே பாபா சொல்றாரு, 1 மணி நேரமாவது கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களை பத்தி சிந்திங்க, என்ன பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் பாபா சொல்றாரு. அந்த 1 மணி நேரம் கூட நமக்கு இல்லைன்னா மெஷின் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. பாபா நன்றி. ஏனண்டா எவ்வளவு பேர் இப்படி ஒரு அமைதி இல்லாமல், அன்பு இல்லாமல் இப்பவும் சரியா கஷ்டப்படுறத பார்க்க முடியுது. பிரம்ம பாபா அந்த காலத்துல மதர்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாரு. அப்ப அத பத்தி சில பேர் அந்த பாபாண்ட இத பத்தி வந்திருக்கிறாங்க. இப்ப நிறைய எல்லா இடம் வீடியோட போய்கொண்டிருக்குது பிரம்மபாண்ட இதை பத்தி. அந்த பிரம்ம பாபா எப்படி பெண்களை முன்னுக்கு வச்சு இவ்வளவு ஒரு தாய்மார்கள் அந்த விடுதலை வரணும்னே சொன்னாரு. அப்படி அவரை பற்றி சொல்லுங்கள், என்ன எப்படி பிரம்ம பாபா? பாருங்க, பிரம்ம பாபா விசேஷ ஒரு மனிதர். அவர் நம்பர் 1ன்னு சொன்னா அவர் ஆதி தேவர், ஆதி மனிதர், கடவுளே தேர்ந்தெடுத்தவர், கடவுளுக்கே ஒரு மனைவியா இருந்தாரு, கடவுளுக்கே ஒரு ரைட் ஹேண்டா இருந்தாரு, கடவுளோடயே சேர்ந்து எல்லாம் செய்தாரு. அந்த மாதிரி ஒரு மனிதன் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்துல இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி பக்தி செய்தாங்க, கொஞ்சம் ஒரு உண்மையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. இப்போ இருக்கிற மனிதர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்களுக்கு நிறைய நேரத்தை வீணாக்க நிறைய மாதிரி வழிகள் இருக்கு. இப்போ ஹேண்ட்போன் இருக்கு, யாரோடையும் பேசலாம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க கிடைக்கலாம். ஆகவே அதுலயே அவங்க போயிடுறதுனால அவங்க மேல அவங்க
ஒரு கவனம் செலுத்துறது குறைவு. ஆகவே அந்த ஒரு திட மனசு பிரம்ம பாமா போல இப்ப கொஞ்சம் குறைவு. ஆகவே இப்ப இருக்கிற சவால் ரொம்ப, அப்ப இருக்கிற சவால் கொஞ்சம் குறைவுதான். அந்த காலத்துல டெலிபோனும் கிடையாது, அப்ப டெலிகிராம்னு இருக்கும். இப்போ இமெயில் நம்ம எல்லாம் வச்சிருக்கோமே, ஹேண்ட்போன் இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு கூட நேரம் அவங்க கவனிக்கலாம், அவங்க மேல தியானம் செய்யலாம். இப்போ அந்த நேரம் அவங்களுக்கு இல்லை. இப்போ படங்கள்ல இருக்கு, பிலிம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு இத்தனை சவால் இருக்கு. அதுல அவங்க கவனம் செலுத்தணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஆமா. ஆனா அவர் சொல்றாரு தானே, என்ன நினைக்கவே வேண்டாம், சிவபாபா மட்டும்தான் நினைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நினைவு நினைவு நினைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சில பேர் இப்ப அந்த நினைவுன்றது எந்த பாபா குறிக்கிறாரு? ஏன்னா சில பேருக்கு ஓகே யோகா நாங்க இருந்து பண்ணினா தான் இந்த தியானம் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்ப 8 மணி நேரம் யோகத்துக்கு பாபா கொடுக்குறாரு, 8 மணி நேரம் நீங்க ஓய்வெடுங்க உங்களுக்கு அணின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஓகே நினைக்கிறேன்டா 8 மணி நேரம் நாம இருந்து தியானம் பண்ணிடாது. எப்படி நாம அந்த தியானத்தை எப்படி நாம செய்யலாம்? இப்போ நீங்க அன்புன்னு சொல்ற பொழுது அதுல கணக்கு கிடையாது. அன்புன்னா அன்புதான். அன்புல மூழ்கி இருந்தா நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம். முடியற வரைக்கும் முரளி படிக்கிறது, அந்த ஞானத்தை கடையிறது, பாபா பத்தி பேசுறது, மௌனத்துல இருக்கிறது, நமக்கு என்னென்ன காரியம் இருக்கு அதை சந்தோஷமா செய்யறது, நம்ம மனோநிலை சந்தோஷமா வச்சிருக்கிறது. அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்தா குடி சீக்கிரமா அதை மாத்துறது. நமக்கு மூட் ஆஃப் ஆயிட்டா குடி சீக்கிரமா நல்ல மூட வர்ற மாதிரி நம்ம திருத்துறது. இதே ஒரு 8 மணி நேரம் பத்தாது, இதுக்கே பத்தாது. ஆகவே நம்ம மேல சுய கவனம் செய்துகிட்டே இருந்தால் 8 மணி நேரம் கூடி சீக்கிரமா போயிடும். புறத்துல இருந்தால்தான் நிறைய நேரத்தை நம்ம வீணாக்குறோம். அப்ப நினைக்கிறதுக்கு நாம காரியம் செய்யலையும் எப்படி நினைக்க முடியும்? இப்ப பாருங்க, ஒரு தாயார் அவங்க சமைக்கிற பொழுது, வீடு அவங்க பாத்துக்கிற பொழுது, கூட்டுற பொழுது, பெருக்கிற பொழுது, துணி துவைக்கிற பொழுது, கணவரை பாத்துக்கிற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னோட குடும்பம், என்னோட கணவர், என்னோட பிள்ளைங்க, அவங்கதான் முதல், அவங்கதான் முக்கியம், அவங்கதான் வேணும், அவங்கதான் சுகமா இருக்கணும், அவங்க 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 நினைக்கிறாங்களே. அது அவங்களுக்கு கஷ்டமா இல்ல. ஆனா பகவான் நினைக்க சொன்னா கஷ்டம்னு சொல்லிடுறோம். அது பௌதிக விஷயத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆன்மீக விஷயத்துல ரொம்ப அது கஷ்டமா இருக்கு, பௌதிக விஷயத்த கஷ்டம் இல்ல. ஆகவே நமக்கு அன்பு குறைவு, அந்த ஒரு பக்தியும் குறைவு, பிறகு ஒரு திட மனசுன்னு சொல்றது அது கொஞ்சம் நம்ம நல்லபடியாக வர்ற மாதிரி நம்ம திட மனசை ஆடாம அசையாம எந்த ஒரு சவால் வந்தாலும் முடியும்னு அந்த ஒரு சுய நம்பிக்கை நிச்சயமாக தேவை. அகநோக்கத்துல இருக்கிறது மிக தேவை. இப்போ நீங்க நினைக்கலாம், என்ன பார்த்தாலும் நீங்க நினைக்க கூடாது நான் ஒரே அமைதியா இருக்கேன்னு. எனக்கும் சட்டு சட்டுன்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும். அப்ப நான் நினைக்கிறது எனக்கு இன்னும் வருதா, சரி நான் அதை மாத்தணும்னு அது அடுத்த வினாடி நான் மாத்த முடியும். முந்தியன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ராத்திரி எல்லாம் ஒரு கவலையில வந்துடுவேன். ஆனா இப்போ நான் அதை கொஞ்சம் கூடி சீக்கிரமா மாத்த முடியும். அது வந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு விலை மதிப்பு கொடுக்க கூடாது. அது நான் இல்ல, நான் சொல்லாம வந்துடுச்சு, சரி இப்ப நீ போன்னு அதை நம்ம விரட்டிடணும். அப்படி. ஆமா டிடி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒன்னி நாம அதே தோட்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்ல. இப்ப நாம மெடிடேஷன் பண்ணிக்கலாம், என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னா, அதே யாரோட சண்டை பிடிச்சமோ அதே ஆத்மா முன்னுக்கு நிக்க அந்த நேரம் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்கும், என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப நமக்கு அது தெரியுது, அது புலவரம் அப்போ அந்த ஆத்மா கிட்ட நீங்க மெடிடேஷன்ல என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படி நினைக்கல, நான் மன்னிச்சிடுங்க பாபா, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் பாபா, உங்களுக்கு தெரியும் அது திடீர்னு வந்தது, நானும் திடீர்னு சொல்லிட்டேன், மன்னிப்பு பாபா, மன்னிப்பு, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு
அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கே ஒரு டீச்சரா நம்ம ம், இருந்தா, நமக்கே நம்ம ஒரு ம், மாணவரா ம், இருந்தா ம், அது ரொம்ப நல்லது. ம். ஸோ டீச் அண்ட் லேர்ன் இந்த யோர் செல்ஃப். நான் எனக்கு நானே ஆமா, நானே படிக்கணும், எனக்கு எனக்கு டீச்சர், டீச்சரா நானே இருக்கணும், எனக்கு ஒரு நான் சுயமா கற்றுக்கொள்ளணும். ம், அப்ப இந்த இப்ப நாங்க மன்னிப்புன்னு சொன்னீங்க, பாபா ம், சொல்ற அடிக்கடி சுபபா ம், அவனை வையுங்கன்ற. ம், ஆனா வைக்கிறோம்னு சொல்லி போட்டு சில பேருக்கு அது முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சுபபாவனை ம், அவங்களுக்கு நல்ல விருப்பங்கள், ம், ஓகே, கஷ்டம் தாராங்க. சில பேர் கேட்கணும் என்னண்டா, ஓகே, 10 தடவை நான் மன்னிச்சுட்டேன், ம், எத்தனை தடவை தான் நான் மன்னிக்கிறது, ம். ஏன் நான் மன்னிக்கணும், 10 தடவையே மன்னிச்சுட்டு குட்ட குட்ட குட்டுறதுக்கு நான் என்ன இதான் என்ன செய்யணும்? எனக்கு சிரிப்பு வருது இந்த கேள்வி கேட்கிற பொழுது. பாபா சொல்றாரு, பொறுமை என்ன அது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டதா, எல்லைக்கு உட்பட்டதா? உட்பட்டதா? நினைச்சு பாருங்க. ம். அன்புன்னா அது எல்லைக்கு அப்பாற்பட்டதா, எல்லைக்கு உட்பட்டதா? ஆமா. எது லிமிட்டெட், எது அன்லிமிட்டெட்? ம். இப்போ அப்பா சொல்றாரு, எதுவுமே நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துல விசால புத்திய ம். வச்சு பாருங்க, ம். அது உங்களால சமாளிக்க முடியும். ம். ஆனா நீங்க நான் எவ்வளவு தியாகம் செய்தேன், எவ்வளவு பொறுமையா இருக்கேன், எவ்வளவு நல்லவங்களா இருக்கேன், எவ்வளவு கொடுத்துட்டேன், இன்னும் என்னன்னு சொன்னா அது ஒரு முடிவே கிடையாது. ஆக உங்க தியாகத்தை பத்தி நீங்க நினைக்காதீங்க. ஆனா நீங்க என்ன உங்க நீங்க சமாளிச்சீங்க, ம். உங்களோட வெற்றி எது ம். வரைக்கும் இருக்கு, ம். அதையே பார்த்துட்டு நீங்க முன்னேறலாம். ம். உங்க அப்ப வெற்றி அந்த தியாகத்துல வெற்றி இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. ம். அப்ப இதை கேட்டு கொண்டிருக்கிறவன் நிச்சயமா அது கேட்ட கேள்வி கேட்டாக்களும் இருப்பிடும். அப்ப ஆமா, அவங்களுக்கு அதை விட ஆமா. கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன என்ன இவ்வளவுதான் நாம பொறுமையை கடைபிடிக்கிறதா, அவங்க திருப்பி திருப்பி என்னையே தாக்கி கொண்டிருக்கிறாங்க. உங்களை விட கேட்கணும். இப்ப நீங்க வந்து ஜெர்மனிக்கு போனா ஆமா. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? அங்க இருக்கிற மக்களை இங்க வர சொல்லுவீங்களா? தாலிக்கு ஆமா. சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் கதைச்சாங்க. நான் அஹ், ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டேன். அஹ், ஆஸ்திரேலியா கிட்டத்தானே இருக்கிறாங்க. ஆமா. அவங்க நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்க. இப்ப ம், பார்த்து கொண்டும் இருப்பாங்க. ம், அவங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி ஒரு சிஸ்டர் சொன்னா அடுத்த முறை பார்ப்போம்னு சொன்னாங்க. ம், ஏன்னா நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. ம், அப்ப இப்ப நிறைய ஆக்களுக்கு இப்ப இந்த வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்குது. ம், அவங்க எல்லா தமிழாக்களும் ம். அடுத்த முறைக்கு வந்து நாங்க ஒரு பெரிய பட்டி செய்வோம். ஓ, சந்தோஷமா, தமிழாக்கள் சேர்ந்து சந்தோஷமா. ஒரு பட்டி செய்து ம், ம். அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆஸ்திரேலியால மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நிறைய தமிழ் ஆமா, பேசுறவங்க ஆமா, இருக்காங்க. ஆமா, அவங்கள எல்லாம் கூட நம்ம வந்து ஆமா, ஒரு மாதிரி ஒண்ணா கொண்டு வரலாம். ஆமா, ஆமா, ஏன்னா தமிழ் பேசுறவங்களுக்கு பக்தியும் ஜாஸ்தி, ஆமா, ஆமா, அவங்களுக்கு அந்த பொறுமையும் ஜாஸ்தி, ஆமா, அவங்க நல்லா உழைக்கிறாங்க. அது ஆமா, வேற ஒண்ணு இருக்கு. கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம்னு சொல்றது ம். அது இயற்கையாகவே ஆகவே இருக்கு. ஆமா, ஆகவே அவங்கள நம்ம பக்கம் கூட்டிட்டு வர ஆமா, ஆமா. அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ம், ம். அதே இது கொண்டு என்னோட நம்பிக்கை. நாம தமிழ்ல கதைச்சாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அது அடுத்த அது வருஷம். பொதுவா ஆ, நம்ம வந்து சைவம் சாப்பிடுறோம். ஆமா, இதுவும் நிறைய நமக்கு உதவி ஆ, பண்ணும். அப்ப நம்ம வந்து அதோட கர்ம சிவனை தத்துவத்தை கும்பிடும். நம்ம ஆ, நினைக்கிறோம். கெட்டது ஆ, செய்யக்கூடாது, ஆ, ஆ. நல்லதுதான் செய்யணும்னு அது சொல்லி வேற. சொல்லி வளர்த்துருக்கிறாங்க ஆமா. அந்த நேரத்துல. ஆகவே பாருங்க, நம்ம ம், கலாச்சாரமே ஒரு மாதிரி நம்மள ம். தூக்கி விடுறது. ஆமா. ஆகவே நம்ம சுய நம்பிக்கையும் நல்லது, பகவான் மேல ஒரு ம், நம்பிக்கையும் ம். இருக்கு. ஆகவே முன்னேற ஆமா. ஒரு பெரிய பெரிய இது. சவால் ஆமா. கிடையாது. ஒரு சிஸ்டர் சொல்லுவா, அவங்க ம், வந்து ஹிந்தி சிஸ்டர். ம், அவ சொல்லுவா, சவுத் இந்தியனுக்கு பெருசா பகவான புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லையான்னு. ம், ஏன்னா எல்லாருக்கும் சிவனை தெரியும். ம், நம்ம எல்லாருமே சிவ பக்தர்களாக இருந்திருக்கிறோம். ம், நம்ம சிவன் கோயில்களுக்கு போயிருக்கிறோம். அப்ப ம். அவங்களுக்கு டைரக்டாவே ஆமா. கூட்டிட்டு போகலாம்னு சொல்லுவேன். ஆனா இன்னொரு விதத்துல பாக்குற பொழுது ஒரு சில மனிதர்கள் அவங்க ஜெர்மனில இருக்கலாம், ஆமா, ஆமா. வேற எந்த ஊர்லயும் ம். இருக்கலாம். ஆனா பூர்வ ஜென்மத்துல அவங்க இந்துக்களா இருந்திருப்பாங்க. ஓகே. ஆகவே அவங்க ம். சட்டன்னு புடிச்சுக்குவாங்க இந்த ஆமா, ஞானத்தை. ஆமாடி, ஆமாடி. அந்த மாதிரி இருக்கிற மனிதர் இருக்கிறாங்க, இருக்காங்க. இருக்கிறாங்க. இல்ல நிச்சயமாக. கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க ம், கூட ம். அவங்களுக்கு அது ஆமா, புரிஞ்சிருக்குது. ஆமா. அவங்களுக்கு ம், ஒரு சிஸ்டர் இருக்கிறா, புதுசா இப்ப ஞானம் எடுத்தவங்க. ம், அவங்க யங்கா இருக்கிறாங்க. ம், அவங்க காசிக்கு தேடி போயிருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அவங்க இப்ப யங்கா இருந்து அவங்க அவங்க அம்மாக்கே ஞானம் கொடுக்கறதுக்கு இப்ப ம், அவங்க நாலேஜ் ம். எடுத்துட்டாங்க 7 நாள் பாடம். யா. அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் உண்மைன்றாங்க. ம். ஆமா, இப்போ நானு
வேற சென்டர்ல நான் போயிருந்தேன். ம், அவங்க வேற மதம். ம், அவங்க சொல்றாங்க என்னோட மதத்துல ம், நான் அந்த நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன், ம், படிச்சிருக்கேன், ம், நல்லா புரியும். ம், ஆனா இங்க வந்தா இது வேற. ம், இங்கேதான் உண்மையாகவே என்னோட மனது ம், தொடருது. ம், இங்கேதான் ஒரு உண்மைன்னு சொல்றது இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. ம், ம். சோ அந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. ஆமா, வேற ஆமா, மதத்துல இருந்து ஆமா, ஆமா. வந்தவங்க ம், அவங்க இந்த மாதிரி ஆமா. சொல்றாங்க. அப்ப ஏன்னா, நம்ம சொல்ல முடியாது ஆமா, அவங்க ஏன்னா, அவங்க பூர்வ ஜென்மம் எப்படி ஆமா, இருந்ததோ. இப்ப பாபா சொல்றது நமக்கு எத்தனையோ பிறவிகள் ஆமா. நடந்திருக்குன்னு. இப்ப அத பத்தி என்ன சொல்றீங்க டிடி? இப்ப மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்களுடைய இந்த திருப்பி ராஜ சொல்லுங்க. மதங்களுக்கு ம், அப்பாற்பட்டது எல்லா மதங்களும் ம். ரிலிஜியன் மதங்களுக்கு இல்ல. ஆமா, எந்த ரிலிஜனுமே இல்ல. ஏன்னா இந்த ராஜயோகம் இந்த பிரம்மகுமாரி ரெண்டு இயக்கமே வந்து ஆமா, மதம், மொழி, இனம் ஆமா, எல்லாத்தையும் கடந்தது. அதை ஆமா. பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க, உடம்புன்னு சொல்றது, உடம்புக்கு மதம் இருக்கு, உடம்புக்கு பாஷை இருக்கு, உடம்புக்கு குடும்பம் இருக்கு, உடம்புக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, உடம்புக்கு ஒரு தேசம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு தந்தை இருக்கு, தாயார் இருக்கார், குடும்பம் இருக்கு, உடம்புன்னு சொன்னா. ஆனா உடம்புன்னு சொல்ற பொழுது அது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. ம், ம், ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு பிறவிக்கு. ம், ம், அதே சமயம் ம், நம்ம ஆத்மாக்கள் அது ஒரு பிறவி இல்ல, ம், ஒரு மரணமும் கிடையாது, ம், எப்பவுமே இருக்கும், நிரந்தரமா ம், இருக்கும். அதுக்கும் ஒரு தந்தை இருக்கு, ம், ம், தாய் இருக்கு, வீடு இருக்கு, மதம் இருக்கு, பாஷை இருக்கு, ம், கலாச்சாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆகவே உடம்போட இதை பார்த்துக்கணும், ம், ஆத்மாவோட இதையும் பார்த்துக்கணும். ஆகவே அவங்க நம்ம சொல்லணும், ம், இது இருந்தாலும் இது ஒரு கொஞ்ச நாளைக்கு, ம், இது நிரந்தரமா இருக்கிறது. ம், ரெண்டையும் ஒரு சரிசமமாக ம், பார்த்து கொள்ளணும். ம், ஆத்மாக்கு பாஷை இருக்கு, என்ன பாஷை? மௌனம். ம், தந்தை இருக்காரு, எந்த தந்தை? பகவான். வீடு இருக்கு, எந்த வீடு? ம், ஆத்மா உலகம். ம், கலாச்சாரம் இருக்கு, என்ன கலாச்சாரம்? நல்ல மாதிரியே இருக்கணும், சுக்கர்மம் செய்யணும், ம், எல்லாமே இருக்கு. ம். அதையே நீங்க மறக்கறீங்க, ஆமா. கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது மட்டும் பாக்குறீங்களே. ரெண்டுலயும் நீங்க கவனம் ம். செலுத்துங்கன்னு சொன்னா அது ஒரு நம்ம சமநிலையில வருவோம். நன்றி. இப்ப இந்த இங்க வந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு என்னன்னா, இங்க ஆலயங்கள்ல டெம்பிள் ம், ஆனா ஒன்றையும் காண கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் இப்ப ஐரோப்பாவிலையும் பாத்தீங்கன்னா இதுவே பெருசா இப்ப கோயில்களுக்கு போறது எல்லாரும் குறைவாக இருக்கிறாங்க. இந்த அமைதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சில பேர் அதை பார்த்துட்டு எங்களுக்கு அமைதி வேணுமென்று வர்றாக்கள் இருக்கிறாங்க. எனக்கு கிறிஸ்டியன் மதத்துல சில பேர் அவங்க போனா அங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்த ஒரு மாதிரி. ஆனா இப்ப போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோயில்கள்ல போனா என்ன எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்குது இல்லைன்னு சொல்லி. ம். நீங்க அந்த கோயில் மேல ம், நம்ம பிழை சொல்ல முடியாது. ம், கோயில் சரியில்லை, அங்க ம், பூஜாரி சபை சரியில்லை, அங்கே போனா என்னோட மனோநிலை சரியில்லை நம்ம சொல்லக்கூடாது. ம், நம்ம மனோநிலை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ம், ஆகவே கோயிலுக்கு போறதுக்கு முந்தி என்ன மாதிரி ஒரு ஆஹ் மன திருப்தியை நீங்க வச்சிருந்தீங்க, ம், என்ன மாதிரி மனோநிலை நீங்க வச்சிருந்தீங்க, ம், அங்கே போனா ஏதாவது எனக்கு கிடைக்கும், ம், ம். அங்கே போனா ஏதாவது ஆமா, எனக்கு கொடுக்கணும், அங்கே ஆமா. போனா கடவுள் எனக்கு ஏதாவது ஒண்ணு ம், செய்யணும்னு ம், அப்படி போனா ம், ஒண்ணுமே கிடைக்காது. ம், ஆனா நீங்க என்ன நினைக்கணும்? அங்கே போனா சிவனேன்னு பகவானை நினைக்கலாம், ம். அங்கே போனா கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், ஆமா. அது பகவானோட வீடு, ம், எனக்கு கொஞ்சம் திருப்தியா கொஞ்சம் நேரம் நான் இருக்கிறது, ம், அதே எனக்கு வேணும், மன ம், திருப்தி. ம், அந்த மாதிரி நம்ம மனதை இப்படி பக்குவமா ம், கொண்டு வர்றோம். இல்லாட்டி நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் போறாங்க, நல்லா உடுத்திட்டு போறாங்க, ம், ம், போட்டி போடுறாங்க, ம், பேசுறாங்க, ம், காசிப் பண்றாங்க, ம், நான் ஏன் போகணும், இனிமே நான் போக ம், மாட்டேன், ம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ம், நம்ம நல்லபடியாக இருந்தா நிச்சயமாக ம். அவங்களும் ஒரு நாளைக்கு நம்ம ஆமா, பக்கம் வருவாங்க. ஆமா, ஆமா. அது ஏதாவது ஒரு தவறு ம், இருந்தா அந்த தவறை வச்சுக்கிட்டு ம், நானும் ஒரு சோம்பேறித்தனத்துல ம், வரக்கூடாது. ம், நம்ம எப்பவுமே ம். ஜாகிரதையா ஆ. இருக்கணும். ஆகவே கோயில்ல எந்த ஒரு தவறு ம், சொல்லக்கூடாது. மனிதர்கள் மேல தவறு இருக்கு, ம், நம்ம ம், திருத்தலாம். ம். இப்ப பாபா சொல்ற எங்களை வந்து நாங்கள் சாட்சாத் மூர்த்தியாக ம், கோயிலுக்கு போய் ம், எங்கள் மூலமாக சாட்சாத்காரம் கொடுக்க சொல்றாரு. நானே அந்த தேவியாக இருந்து செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் பாபா இப்ப நாம ஜட விக்கிறதுக்கு முன்னால இருந்து நாம கும்பிட்டோம் அறியாமையில. இப்ப எங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டது.
அது எப்படி நாம அந்த சேவையை நாம அந்த இடத்துல செய்ய முடியும்? இப்ப நீங்க வந்து நினைக்க கூடாது என் மூலமா யாருக்காவது ஒரு காட்சி கிடைக்கும், ம், பாபா ஏதாவது என்னை பாவிப்பாரு, என்னோட இது ம், அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆஹ் பாபா என்ன சொல்றாருன்னா, ம், நம்ம வந்து ம், பாபா மேல ஒரு அன்பா நம்ம ம், ஒரு தியானம் செய்தால், ம், நம்ம மூலமா ஏதாவது ஒரு தேவரை ஒரு தேவதைய பாக்குற மாதிரி ம், அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். ஆனால் அவங்க அவங்களுக்கு தெரியாது ம், அந்த காட்சி வந்து நம்ம கிட்ட இருந்து வருதுன்னு. ம், ம், நம்ம ஒரு சூக்ஷ்ம உடம்பை பாபா பாவிப்பாரு. ம், ம். அது நம்ம போல இல்லாமையும் இருக்கலாம். இருக்காது. ஒரு சரஸ்வதி போல இருக்கலாம், லக்ஷ்மி போல இருக்கலாம், ம், துர்கா போல இருக்கலாம். இப்படி பாபா நம்மளை பாவிப்பாருன்னு தெரியாது. ம், ஆனால் நம்ம தயாரா இருக்கணும். ம். பாபா அதை யூஸ் பண்ணுவாரு. பண்ணுவோம். ஆனா நம்ம நினைக்க கூடாது அவங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ நான் ஜானகியை பார்த்தேன் என்னோட காட்சியில. அப்படி ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ம், ம், அவங்க ஏதோ ஒரு தேவதை வர்ற மாதிரி, ம், பாக்குற மாதிரி, ம், அவங்களை கூப்பிடுற மாதிரி, ம், ஏதோ ஒரு செய்தி சொல்ற மாதிரி, அவங்க ஏதோ ஒரு ம், எண்ணம் ம். தோணும். அப்ப வருவாங்க. ஆமா, ஆமா, ஆகவே இவங்கதான் வர்றாங்க, இங்க இருந்து தான் ஆமா, வர்றாங்கன்னு ஆமா. அப்படி ஒரு கிளியரா கிடையாது. கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா இந்த மனிதர்னா எல்லாரும் ஓடி வருவாங்க. ம், ம். அது சரி அது வராது. மனுஷருக்கு பின்னால சொல்ற ஆமா. மாதிரி இந்த அவங்க வந்து பகவான். தேவரை தான் ஆமா, பார்ப்பாங்க. அத பாபா ஏஞ்சல்னு சொல்றாரு. ஆ, ஒரு ஏஞ்சலுக்கு ஒரு முகம் கிடையாது. ஆ, அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. எந்த பாஷை எந்த ஒரு மொழி தெரியாது. ம் ம், ம், அந்த மாதிரி ஒரு ம். காட்சி கிடைக்கும். ஆமா. எங்களை வந்து எப்பவும் புன்சிரிப்போட இருக்க சொல்றாரு. ஆனா ம், சில பேர் பார்த்தா ரொம்ப வாடின முகத்தோட இருப்பாங்க. ம். இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா சொல்ல முடியாது. சில பேர் புன்சிரிப்பா இருந்தாலும் மனதுல சிரிக்க ஆ, மாட்டாங்க. ஆ, அப்படியே ஆ, இருக்கலாம். அப்படியே சொல்ல இருக்காங்க. முடியாது. அவங்களோட சுபாவமா இருக்குது. இருக்கலாம், ஆமா. இருக்கலாம். ம். ஆனா மனம் எப்பவுமே ஒரு அமைதியா, அமைதியா. சந்தோஷமா, கருணை ம், நிறைஞ்ச ம். மனமா இருக்கணும். ஆமா, ஆமா. அதுதான் ரொம்ப ஏன்னா சில முக்கியம். பேர் சொல்றாங்க. பாபா சொல்ற கண்கள் காட்டணும். ஆ, ஆ. உங்க மனதில் என்ன ம், இருக்குன்னு. ம், உங்க முகமும் காட்டணும் ம், சொல்றாரு. ம், ம், உங்க பழக்க வழக்கங்கள் ம், காட்டணும் ம், சொல்றாரு. அதன் மூலமா காட்ட முடியும். ம், ம், ம். இப்ப சில பேர் சொல்றாங்க நமக்கு தெரியுது இது, ம். அது திருப்பி அது வருதுன்னா அப்ப அவங்களுடைய ஆ, சுபாவம் அப்படி. ம், சம்ஸ்காரமாக இருக்கலாம். ம், இந்த பழைய சம்ஸ்காரத்தை நாம அஹ், மாற்றுறதுக்கு எப்படி நாம தீவிர புருஷார்த்தம் செய்யணும்? ம். இதுவும் பாருங்க சொல்ல முடியாது ம், இப்படிதான் செய்யணும்னு. ம், நமக்கு கர்ம கணக்குங்கள் ஏதாவது ம், இன்னும் அதை நம்ம தீர்க்காம இருந்தா ம், கொஞ்ச நாள் எடுக்கும். ம், சில சமயம் ம், நம்ம நிச்சயமா முயற்சி செய்யறோம்னு சொல்றோம், ம், தடங்கள் வர்றோம். ம், யாராவது கூப்பிடுவாங்க, உடம்பு ஆமா, சரியில்லாம ஆமா. இருக்கும், ஏதாவது ஒரு பந்தனை வர முடியும், ம், பண பிரச்சனை வர ம், முடியும், அந்த சென்டர்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வரலாம். ம், சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து பார்த்து ம், அதன் பிரகாரமா நம்ம முயற்சி செய்யறது தான் நல்ல முயற்சி. ம், நான் நல்ல முயற்சி செய்ய போறேன் இன்னும் ஒரு வருஷத்துக்குன்னு ம். சொல்ல முடியாது. ஆனா இந்த டிராமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, மனிதர்கள் வர்றாங்க போறாங்க, ஆமா, காட்சிகள் வர்றோம் போகும், எல்லாம் எது வர்றோம் தெரியாது. இப்போ ஆமா, அடுத்த வினாடி என்ன நடக்கும் ஆமா. தெரியாது. ம், அப்படி இருக்கிற பொழுது ம், முடியற வரைக்கும் உண்மையாக முயற்சி செய்யறது தான் ம், ரொம்ப ரொம்ப நல்லது. ம், ம். இப்ப நீங்க இப்ப இனி வர்ற எதிர்காலத்தை பத்தி என்ன ம். நினைக்கிறீங்க? எதிர்காலம். நான் நினைக்கிறேன் இன்னுமே ஆஹ் மற்றவங்களுக்கு நான் சேவை செய்யணும்னு குறைச்சிட்டு ம், மனம் மூலமா ம், சுய ஒரு சேவையோ ம், எண்ணங்கள் மூலமா மன சேவை, மனசா சேவை செய்யறது தான் ரொம்ப ம், முக்கியம். ம். ஏன்னா நம்ம பேச்சு மூலமா ரொம்ப பேசியாச்சு. ஆமா. இப்போ மனிதர்கள் பேச்சையும் கேட்டுட்டு ம், கேட்காம இருக்காங்க. ம், ம், அப்ப நம்ம வந்து இப்போ மனம் மூலமா செய்யறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுறது. ம். அவ அந்த மனசேவை செய்யறதுக்கு இப்ப எல்லாருக்கும் ஒரு மனசு வேணும்னு சொல்லுவாங்க. ம். மனசேவை ம். செய்யறதுக்கு எப்படி நாம அந்த மனச சேவையை செய்யணும்? படிக்கலாம், நிறைய ம், படிக்கலாம். படிச்ச உடனே நான் என்ன படிச்சேன்னு திருப்பி நம்மளை ம், கேட்கலாம். ம், ம், சரி, எந்த ஒரு 10 கருத்துங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ம், முரளி மூலமா நான் எழுதுறேன். ம்,
8 தான் எனக்கு வருது, 10 எனக்கு வரல, ம், திருப்பி படிங்க, ம், இன்னும் ஒரு 2 கருத்துங்கள் உங்களுக்கு வர்றோம். ம், அந்த மாதிரி உங்களுக்கே நீங்க சவால் கொடுக்கலாம். ம், ம், எழுதலாம், படிக்கலாம், பாபாவோட பேசலாம், உங்களோட நீங்க பேசலாம். ம், உங்களுக்கே உங்க நல்ல சகவாசமா உங்களுக்கு இருந்தா ம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடைக்காது. ம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமா. ஆனா எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், முன்னேறணும், சென்டர் நல்லா போகணும்னா ம், அதெல்லாம் போற டிராமால எப்படி இருந்ததோ ம், ம். அது அப்படிதான் அமையும். ஆமா. போன வாட்டி நடந்தது தான் நடக்கும். ஆமா. நம்ம நினைக்கலாம் இது அதுன்னு, ஆனா என்ன டிராமா. நிச்சயம் என்ன நிச்சயப்பட்டிருக்குதோ ஆமா, அதான். இப்போ இந்த கிளாஸ் கடைசியில வந்தாச்சு. ம். என்ன ஒரு உங்க அபிப்பிராயம் எனக்கு சொல்றீங்க? உங்க புத்திமதி என்ன? சென்டருக்கு என்ன சொல்லணும்? உங்க எண்ணங்கள் என்னது? எங்களுடைய எண்ணங்கள் என்ன? இப்ப நிறைய இப்ப நாங்க பாபா மிலான் பார்த்துட்டு வந்தோம் கடைசியாக. அவங்க அஹ் ஆடுறது பாடுறதெல்லாம் கூட நீங்க பார்த்தீங்க. ஆ, பாலி ஆமா மக்கள். ஆமா. அது நல்ல என்னன்னா நல்ல அதோண்டு இருக்குது, நல்லா என்ஜாய் ம், பண்றாங்க. ம், அத நான் இவங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சிஸ்டர் எல்லாம் நல்ல ம். அவங்களுடைய அதாவது மனதார செயற்படுறாங்க, விருப்பத்தோட செயற்படுறாங்க. எந்த ஒரு இப்ப சில பேருக்கு கொஞ்சம் சலிப்புத்தன்மை ம், வந்துடும் வேணாம். ம், எனக்கு கூட சேவை செய்துட்டுனே நான் எனக்கு இயலாம முடியும். ம், அவங்க விரும்பி விரும்பி கேக்குறாங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு. ம். நேற்று நான் ரூமுக்கு போக வலிக்குது. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு பவித்ரா சிஸ்டர் நீங்க நாளைக்கு போயிடுவா, இன்றைக்கு நின்று கூட நேரம் கதைன்றாங்க, சரி எங்களை விட்டு போயிடுவார். ம், அப்படி அவங்க அந்த அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ம், ஏனென்றா அது மிக முக்கியம். ம். நாம அதிகம் செய்யறோம்ன்றதை விட அந்த இருந்து மனதால ஆமா. செய்யறதுன்றது ரொம்ப அவங்க நிறைய பொறுமை இருக்கு. ரொம்ப பொறுமை இருக்குது. அதுல ஒரு சிஸ்டரோட அவங்களுக்கு பாசம் தெரியாது, தெரியாது சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆமா. அது என்ன சொன்னேன், பாபா சொல்றது நீ அம்மா மாதிரி ம், அந்த மீரா பாபா அண்ணாலே ம், போதும் விட்டுற அளவுக்கு ம், ரொம்ப 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 ம், நன்றி. நீங்க ம், அவ்வளவுக்கு அந்த அவங்களுக்கு ம், கொடுத்திருக்கிறீங்க. ம், அவங்களும் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ம், இன்னும் ரொம்ப ரொம்ப நிறைய ஆத்மாக்கள் இன்னும் ம், வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தாண்டி உங்களுடைய ஜோதிலிங்கம் வந்த கண்காட்சியில பார்த்தேன். ம். அப்ப அப்படியே. எனக்கு ம், ஆமா அந்த மேல அந்த உங்களுடைய ஹோல் அந்த இவ்வளவு பேர் நிறைய ஆட்கள் ம், இன்னும் ரொம்ப வந்து ம், பாபா இன்னும் நிறைய உருவாக்குவார். ம், கடைசி காலகட்டத்துக்கு பாபா சொல்ற தகுதியாக அந்த கடைசி நேரத்துல நிறைய ஆத்மாக்கள் ம். வருவாங்க. அப்ப அது இப்பவே தயாராகி கொண்டு கண்டு எனக்கு உண்மை. தோணிச்சது. ஏன்னா ம். எங்க போவாங்க, ஆமா. பாபாவோட தான் தஞ்சம். நீங்க ஓப்பன் த டோர் இல்ல, எல்லாரும் வந்து வருது. நீங்களும் அடுத்த வாட்டியும் வரணும், ஆஹ் மற்றவங்களையும் கூட்டிட்டு நிறைய வாங்க. நிச்சயமாக நிச்சயமா நான் ரொம்ப சந்தோஷமா ஆஹ் இருக்கு. உம் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் நீங்க படிக்கலாம். ஆமா உங்களோட உம் அனுபவம் நீங்க சொல்லலாம். ஆமா நிச்சயமா உம் வரணும். நமக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நமக்கு வேற ஒரு விருந்தாளி இருந்தாலும் உம் உங்களை இருக்கிறது நமக்கு மிக மிக சந்தோஷம். எல்லாருக்கும் நீங்க வந்ததுக்கு நமக்கு ஒரு பெருமை. மீண்டும் வாங்க, மற்றவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஆமா ஆமா. உங்களை சந்திச்சதே பெரிய பெரிய பாக்கியம்னு நினைக்கிறோம் எல்லாரும். ஏன்னா நீங்க நீண்ட காலமா கேட்டு கொண்டு வந்தீங்க. அந்த ஒரு தாய் ஒரு எப்படி ஒண்ணு சொல்றது, ஏதோ ஒரு தேடுதல் நமக்கு ஏதோ அந்த குழந்தை வந்து அந்த குட்டி வந்து ஓடி வந்து அம்மா நம்ம அடிக்க வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஃபீலா இருந்துச்சு. எனக்கு எதுவுமே இருக்கு வேணாம், டிடிய பார்த்தாலே போதுமன்ற ஒரு இது இருந்துச்சு. வடிவா இந்த நாடும் அப்படியே இயற்கை யானை ஒரு இது சுத்தி வர பார்க்கக்கூடியதா இருந்தது. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க நிறைய ஆட்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். வருவோம். ம். அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், அதுல ஆர்வமாக வராத நிச்சயமா. ஆத்மாக்களுக்கும் அந்த ஒரு நிச்சயமா. சந்தர்ப்பம் கிடைக்கும். எல்லாருக்கும் சொல்லுங்க, கேட்ட ஆ, மாதிரி நம்ம யாரும் கொடுங்க. ஆமா. ம். இதுல ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் ஆ. அவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க அந்த நினைக்கிறேன். மாதிரி இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் போகணும்னா நானும் அனுப்பி விடுறேன். ஓகே. சரி. நிதி நிச்சயம் வரணும் வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். பாப்போம் பாபா டிராமா இப்படி செய்யறாருன்னு. ஐரோப்பாக்கு வந்து சரி. எங்களுக்கு ம். நல்ல ஒரு ஏனென்றால் உங்களுடைய பாலனை அப்படி இருக்குது. அப்ப நீங்க ரொம்ப சந்தோஷம். வந்தா எங்களுக்கும் அது கிடைக்கிற பாக்கியம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி. எல்லாருக்கும்.
ஓம் சாந்தி ஓம் எல்லாருக்கும். சாந்தி. ஓம் சாந்தி.